கண்ணியமான ஹாஜிமார்கள், ஹஜ்ஜை முடித்து திரும்பி வரக்கூடிய காலம் இது. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான ஹாஜிமார்களே, நீங்கள் அல்லாஹ்வினுடைய இறையில்லமான புனிதமிகு காபாவை பார்த்து பரக்கத்து பெற்றவர்களாக திரும்பி வருகிறீர்கள். மேலும் எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதா ஷரீஃபை நீங்கள் பார்த்து நல்ல ஒரு மகிழ்ச்சியோடு நீங்கள் திரும்பி வருகின்றீர்கள். அது மட்டும் கிடையாது, அங்கே இருக்கின்ற எல்லா புனித ஸ்தலங்களையும் பார்த்து பரக்கத் புரிந்தவர்களாக நீங்கள் தாயகம் திரும்பி வருகின்றீர்கள். நீங்கள் வரும் பொழுது அந்த வருகையிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை நீங்கள் பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் அதிலே மிக பெரும் வெற்றி இருக்கின்றது என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு பிரயாணத்தை முடித்து வீடு திரும்பினாலும், போர் முடித்து வீடு திரும்பினாலும் அவர்கள் நேராக பள்ளிவாசலுக்கு சென்று 2 ரக்காஅத்து தொழுது பிறகு குழந்தைகளை கொஞ்சி வீட்டிற்கு வருவார்கள். இதே போல கண்ணியமான ஹாஜிமார்களே, நீங்களும் உங்களுடைய அந்த புனித மிகு ஹஜ்ஜி பயணத்தை முடித்து தாயகம் திரும்பியவுடன் பள்ளிக்கு சென்று 2 ரக்காஅத்தை தொழுது பிறகு வீட்டிற்கு வந்து உங்களுடைய தாய் தந்தையரை, மனைவி மக்களை, பிள்ளைகளுடன் உரையாடி சந்தோஷமாக உங்களுடைய பரக்கத்துகளையும் நீங்கள் பெற்ற நன்மைகளையும் அவர்களும் அடையக்கூடிய ஒரு மிக பெரும் ஒரு பாக்கியத்தை தந்து அவர்களுடன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு வழிமுறையாக இருக்கின்றது. எனவே அன்பானவர்களே, நீங்களும் அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறையை பின்பற்றினால் அதிலே மிக பெரும் ஒரு பரக்கத்து இருக்கின்றது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். காரணம், இப்போ இருக்கின்ற கால சூழ்நிலையிலே ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்த உடனே அவங்க போகக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஷாப்பிங் மாலாக தான் இருக்குது. பர்ச்சேஸுக்கு போயிட்டு கொண்டு வரக்கூடிய பரக்கத்தை எல்லாம் அங்கேயே இறக்கிடுறாங்க. அது மிக பெரும் ஒரு தவறு. நீங்கள் பள்ளிக்கு வந்து தொழுது அதற்கு பிறகு வீட்டிற்கு சென்று உங்களுடைய குடும்பத்தார்களுடன் உரையாடுவது தான் நபி வழிமுறையாக இருக்கின்றது என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை பற்றி கேட்டபொழுது அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? நீங்கள் ஹஜ்ஜை முடித்து திரும்பி வரும் பொழுது ஆகரத்துடைய சிந்தனை பெற்றவர்களாக, ஆகரத்தினுடைய ஞாபகம் உடையவர்களாக நீங்கள் திரும்பி வர வேண்டும் என்பதுதான் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்பதாக இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் கிடையாது அன்பானவர்களே, ஒரு ஹாஜி ஹஜ்ஜை முடித்து அவர் திரும்பி வருகின்றார். அவருடைய ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு என்ன எவ்வளவு பெரிய நன்மையும் பரக்கத்தும் இருக்கிறது தெரியுமா? அல்லாஹ் அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், ஒரு ஹாஜி ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடன் அவர் திரும்பி வருகின்றார் என்று சொன்னால், ஒரு ஹாஜி ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடன் திரும்பி வருகிறார் என்று சொன்னால் அவர் மறுமையிலே 400 குடும்பங்களை, எவ்வளவு 400 குடும்பங்களை அவர் சொர்க்கத்திற்கு அழைத்து போவதற்கு அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறலாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹு தஆலா உங்கள் அனைவருக்கும், மேலும் எல்லா ஹாஜிமார்களுக்கும் அந்த ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடன் திரும்பி வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் தந்தர் புரிவானாக. ஆமீன். அது மட்டும் கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதி சொல்லியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா? ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை பெற்றவர் ஒருபோதும் ஏழையாக ஆக மாட்டார் என்று. அல்லாஹ் அக்பர். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம்! ஏழையே ஆக மாட்டான் என்பதாக சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருமையில